சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசுறதுக்கு என்ன காரணம், ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரசாதமாக நமக்கு செந்தூரம் தான் கொடுப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாத்துறது நாம் பார்த்துருக்கோம். செந்தூரம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்று. இதுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த பதிவு. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனுமனை வழிபடும் போது துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை இதெல்லாமே போடுறது வழக்கம். அதே போல் வெண்ணெய் காப்பு சாத்துறது ரொம்ப விசேஷம். இது எல்லாத்தையும் நமக்கு ஒவ்வொரு பலனும் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அப்படின்னா கூட செந்தூரம் தான் ஆஞ்சநேயருக்கு மிகவும் விருப்பமானதான ஒரு விஷயம். எதற்காக அவருக்கு செந்தூரம் பிடிக்கும், செந்தூரத்தை அணிஞ்சுக்கிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ராமராஜ்யம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் அரசவையில் கலந்துக்கிறதுக்காக சீதா பிராட்டி தயாராகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு வெள்ளி சிமில்ல இருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன்னோட நெற்றி வகிட்டில் வச்சுக்கிட்டாங்க. சீதா தேவியை அரசவைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக வந்த ஸ்ரீராமனின் சேவகனான ஆஞ்சநேயர் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்ப்பாரு. தாயே, உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும், அதை கேட்கலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சீதா பிராட்டியும் தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் தினசரி உங்க வகிட்டுல செந்தூரத்தை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சீதா பிராட்டி சொல்லுவாங்க, என் கணவர் நீடூழி வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த திலகத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆஞ்சநேயர் சீதாதேவியை அரசவையின் வாயில வரைக்கும் விட்டுட்டு, தாயே நீங்க போங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாரு. சீதாதேவி தன் பணிப்பெண்களோட போவாங்க. அதை ஸ்ரீ ராமபிரான் பார்ப்பாரு. ஹனுமன் எங்க, அதாவது ஆஞ்சநேயரை கேட்பாரு ஸ்ரீராமபிரான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு அவங்க இப்போ வந்துடுறதா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சீதா பிராட்டி சொல்லுவாங்க. சில நிமிடத்துல தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கிட்டு அரசவைக்கு வருவாரு ஆஞ்சநேயர். எல்லாம் அறிந்த அந்த பரமாத்மா, ஹனுமா இது என்ன கோலம் அப்படின்னு ஸ்ரீராமபிரான் கேட்பாரு. அதுக்கு ஆஞ்சநேயர், தெய்வமே, அன்னை நெற்றி வகிட்டில வச்சு இந்த செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும். அப்படின்னா நான் தங்களின் பரிபூரணம் ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் இந்த செந்தூரத்தை தினமும் பூசிக்குவேன் அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட ஸ்ரீராமனின் கண்களில் ஹனுமனின் ஆத்மார்த்தமான பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைச்சு ரொம்ப கலங்கி போய் நிற்பாரு. ஆஞ்சநேயரை கட்டி தழுவி கொள்வாரு. பரமாத்மா ஸ்ரீராமபிரான் மீது ஹனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக ஹனுமன் சன்னதியில செந்தூரத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு வர்றாங்க. ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி வழிபாடும் செய்கிறாங்க. குங்குமத்தை விட செந்தூரம் நீண்ட நேரம் அழியாமலும் நெற்றியில நிலைச்சி இருக்கும். ஒருவேளை அதை நம்ம அழிச்சோம் அப்படின்னா கூட அந்த செந்தூரம் அணிஞ்சதோட கரை பார்த்தீங்கன்னா நீண்ட நேரத்துக்கு நம்ம நெத்தியிலேயே இருக்குங்க. அதே போல ராமரின் அருளும் அனுமனின் அருளும் எப்பவுமே நம்மளுடனேயே இருக்கணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதோடு அனுமனுக்கு அணிவித்து பிரசாதமாக கொடுக்கிற அந்த செந்தூரத்தை பக்தர்கள் நெற்றியில அணிஞ்சிக்கிறதுனால அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும்.
பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னென்ன நோய் இருக்கோ நிச்சயமாக அந்த நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும். அந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமாக நாம் விடுபடலாம். அதனால் நீங்கள் வீட்டில் செந்தூரம் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் செந்தூரம் வாங்கிட்டு கண்டிப்பாக பெண்கள் நெத்தியில் திலகமாக வைங்க. அந்த செந்தூரத்தை கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருக்கட்டும், கணவனோட ஆயுள் பலமாக இருக்கட்டும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் செந்தூரம் வச்சு பழகிக்கோங்க. கண்டிப்பாக செந்தூரத்தை மறக்காமல் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.